நாளென் செய்யும் வினிதான் என் செய்யும் இனி நாடி வந்த கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். 15/2/2021 முதல் 21/2/2021 வரை இந்த பலன்கள் நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்லி வருகிறோம். கிரக நிலைகளை நாம் இப்பொழுது பார்ப்போம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் குரு, சனி, புதன், சுக்கிரன் இருக்கிறார்கள். கும்பத்தில் சூரியன் இருக்கிறார். மீனத்தில் சந்திர பகவான் இருக்கிறார். கிரக மாறுதல்கள் என்பது 19ஆம் தேதி முதல் செவ்வாய் பகவான் ரிஷபம் சென்று பலனை தர இருக்கிறார். மீனத்தில் இருக்கும் சந்திர பகவான் வார இறுதியில் ரிஷபம் வரை சென்று பலனை தர இருக்கிறார். இது கிரக மாறுதல்கள். இப்போ முக்கிய நாட்கள் இருக்கும் இல்லைங்களா? இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வளர்பிறை நாட்கள், அற்புதமான நாட்கள். அதில் முகூர்த்த தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது 15ஆம் தேதியே முகூர்த்த தேதி தான், பிப்ரவரி 15. 19ஆம் தேதி உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் வருகிறது. முருகப்பெருமானை வழிபட வேண்டிய அற்புதமான ஒரு நாள். கந்த சஷ்டி கவசம் சொல்ல வேண்டிய நாள். நீங்கள் ஆறுமுக பெருமானை எவ்வளவுக்கு எவ்வளோ வணங்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு வாழ்க்கையில் ஏறுமுகமாக அமையும் என்பதில் ஐயம் இல்லை. நாம் ஒவ்வொரு பதிவுலையும் வலியுறுத்தி சொல்லிட்டு வரோம், குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும், வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும் அப்படின்னு. அதுலேயும் குறிப்பாக எந்த ஒரு புதிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு திருமணம் பார்க்கணுமா, வீடு வாங்கணுமா, வண்டி வாகனங்கள் வாங்கணுமா, இது மாதிரி இடம் பூமி ஏதாவது வாங்கணும், இது மாதிரி சுப நிகழ்வுகள் கடகண்ணி திறக்கணுமா, இது மாதிரி எந்த ஒரு சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வந்து ஒரு நல்ல சுப ஓரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அற்புதமாக அது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகக்கூடிய ஒரு நிலை வரும். இப்பொழுது 12 ராசிகளுக்கும் இந்த வார கிரகங்கள் இந்த வாரத்திற்கு 12 ராசிகளுக்கும் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை நாம் விரிவாக பார்ப்போம். இப்பொழுது மகர ராசியை பார்க்க இருக்கிறோம். காலபுருஷ தத்துவப்படி இது 10வது ராசி. 10ஆம் இடம் காலபுருஷ தத்துவப்படி உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரம் உள்ளடக்கியது. 9, 10 குடையவர்கள் குருவும் சனியும் இணைந்திருக்கிறார்கள். அதுலேயும் இந்த தொழில் செய்யும் அன்பர்கள், தொழில் அதிபர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். ஏன்னா குருவும் சனியும் இணைஞ்சிருக்கிறாங்க. அங்கே 9, 10க்கு தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடிய இடம். அதில் வேறு புதன் இருக்கிறார், சுக்கிரன் சேர்ந்துருக்கிறாங்க. அப்போது சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம் இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். தைரிய வீரியஸ்தானத்தை சனி பார்க்குறார். அதனால் எடுத்த காரியங்களில் கொஞ்சம் காலதாமதம் ஆகும். ஆன போதிலும் நீங்கள் 100% வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பிபிஓ, சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி எந்த குறையும் இல்லை. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் 4 நாள் இருக்கிறார் இந்த வாரத்தில். அசையா சொத்துக்களால் ஆதாயம். தாயின் உடல்நிலை சிறப்பாக இருக்கும். படிக்கும் மாணவ மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. 5ஆம் வீட்டை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. சொத்து பத்து இது வரைக்கும் அது மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தி ஃபெயிலியராக இருக்கலாம், வாங்க முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் இப்போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம், இல்லை காலி மனையோ ஏதோ ஒரு சொத்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அதை பற்றி நீங்கள் பேசுவீங்க, அது முயற்சி எடுப்பீங்க, சக்ஸஸாக முடியும்.
குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். சந்தோஷ மிகுதி ஏற்படும் உங்களுக்கு இந்த வாரத்தில். 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்பு. நண்பர்கள் உங்களுக்கு ஓடி வந்து உதவி புரிவார்கள். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 8 பார்த்துட்டார். வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை. அரசாங்கத்தால் அனுகூலம். அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம். தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயம் பெறக்கூடிய காலகட்டம். 9ஆம் வீட்டை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. வெளியூர் வெளிநாடு பிரயாணம் போயிட்டு வாங்க. சந்தோஷமாக அது ஆன்மீக பயணமாக இருக்கலாம் அல்லது இன்ப சுற்றுலாவாக இருக்கலாம். நீங்கள் ஜாலியாக போயிட்டு வாங்க. சந்தோஷம் மிகுதி ஏற்படும். ஒரு சிலர் உண்மையிலே வேலைக்கு போகலாம். வெளிநாடு போனீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சி சந்தோஷமாக சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. கிரகங்கள் ஆதரவாக இருக்கின்றன. பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். லட்சுமி கடாட்சம் பெறுகிறீர்கள். அதிர்ஷ்டம் காற்று ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட காற்று அடிக்கக்கூடிய காலகட்டம். எது எப்படி இருந்த போதிலும் 10ஆம் வீட்டை சனி பார்ப்பது சரியல்ல. அதனால் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல பேர் எடுக்க முடியும். அட்லீஸ்ட்டு பேரை காப்பாற்றிக்க முடியும், தக்க வச்சுக்க முடியும் உங்கள் பேரை. இல்லைன்னா உங்களுக்கு பேரில் களங்கம் ஏற்படும். 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அல்லது வேலையில் பிரச்சனை இருக்கலாம். சக ஊழியர் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படலாம். ஏதாவது பிரச்சனை இல்லை, மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவு வரலாம். கொஞ்சம் அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க. ஆனால் எந்த குறையும் வராது. ஏன்னா 10 குடையவன் ராசிலேயே இருக்கிறார். குறைகள் வராது. குறைகள் வர்ற மாதிரி இருக்கும். சண்டை சச்சரவு வரும், அப்புறம் சுமூகமாக போயிடும். சொந்த தொழில் புரியும் அன்பர்களும் சரி, வேலைக்கு செல்லும் அன்பர்களும் சரி, எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். தீர்த்த யாத்திரை மேற்கொள்வீர்கள். ஆலயங்களுக்கு சென்று ஆலய வழிபாடு செய்து விட்டு வருவீர்கள். திருப்தியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு 12 குடையவன் ராசியில் இருக்கிறார். செலவினங்கள் ஏற்படும். பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம். ஆனால் அது சுப செலவுகளாகவே இருக்கும் என்று சொல்லுகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.